நெல்லிக்காவை அடுப்பில் வச்சு நம்ம சமைக்காமல் 3 நிமிஷத்தில் ஒரு சூப்பரான ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி சூடான சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். இட்லி, தோசை, சப்பாத்தின்னு நீங்கள் டிஃபனுக்கு கூட வச்சு சாப்பிட்லாம். இதுக்காக நீங்கள் சட்னியோ குழம்போ செய்ய வேணாம். காலையில் இந்த ஒரு ரெசிபி நீங்கள் செஞ்சால் போதும். ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும். காத்தால் நீங்கள் டிஃபனுக்கும் வச்சுக்கலாம், மத்தியானம் சாப்பாடுக்கும் நீங்கள் இதை வச்சுக்கலாம். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 2 நெல்லிக்காய் நான் எடுத்திருக்கேன். நான் எடுத்திருக்க 2 நெல்லிக்காய்க்கு 4 பச்சை மிளகா கரெக்டாக இருக்கும். 3 பூண்டு சரியான அளவு. நெல்லிக்காவை நம்ம முன்னாடிலாம் அப்படியே கடித்து சாப்பிடுவோம். ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. இப்போலாம் குழந்தைங்களுக்கிட்ட அப்படி கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி ரெசிப்பியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நெல்லிக்காய் முடி வறட்சிக்கு, கண் பார்வைக்கு, இது எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது. இன்னும் இதோட நன்மைகளை நிறைய நம்ம சொல்லிகிட்டே போகலாம். இந்த நெல்லிக்காவை நம்ம 10 நாளைக்கு ஒரு முறை இந்த மாதிரி உணவில் சேர்த்துட்டு வரும்போது நம்ம உடம்பு ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் 2 நெல்லிக்காவை அதில் இருக்க சீடை எடுத்துகிட்டு கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ இது கூட எடுத்து வச்சுருந்த 3 பூண்டு, 4 பச்சை மிளகா, 1 பொடி கருவேப்பிலை நல்லா க்ளீன் பண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ இது கூட உடச்ச கடலை ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அடுத்தது இது கூட தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். அடுத்தது இது கூட பாதி தேங்காவை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். நல்ல இளம் தேங்காவை சேர்த்துக்குங்க, ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்துலேயும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இதில் நம்ம புளி எதுவுமே சேர்க்கக்கூடாது. நெல்லிக்காயில் இருக்கிற புளிப்பே இதுக்கு கரெக்டாக இருக்கும். நான் போட்டிருக்க அளவில் நீங்கள் போட்டு அரைச்சிங்கன்னா ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் உங்களுக்கு இந்த துவையல் கிடைக்கும். இந்த துவையலை நீங்கள் அப்படியே சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம். தேவைன்னா தேங்காய் எண்ணெய் ஊற்றி சூடான சாதத்தில் நீங்கள் இதை போட்டு சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் தேங்காய் எண்ணெய் எதுவுமே இல்லாமையே இதை அப்படியே போட்டு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் கரெக்டான அளவு காரம், புளிப்பு எல்லாமே இருக்கும். சுட சுட இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே இது நல்லாயிருக்கும். டிஃபன் ரெசிபிக்கும் வச்சு சாப்பிட்லாம், சூடான சாதத்துலேயும் போட்டு சாப்பிட்லாம். தயிர் சாதத்துக்கு கூட இதை சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாங்க. ரொம்ப ரொம்ப அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும். கருவேப்பிலையை கட்டாயம் சேர்த்துக்குங்க. கருவேப்பிலை, நெல்லிக்காய் இதெல்லாம் நம்ம முடி வளர்ச்சிக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். கரெக்டாக ஒரு 3 நிமிஷம் தாங்க நம்ம இந்த தேங்காய் ரெடி பண்ணுறது, இதெல்லாம் எடுக்கிறதுக்கு தான் உங்களுக்கு அவ்வளோ நேரமாகும். மற்றபடி இதை அரைக்கிறதுக்கு 1 நிமிஷத்தில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். சூப்பராக ஒரு 3 நிமிஷத்தில் நெல்லிக்காய் வச்சு ஒரு துவையல் ரெடி பண்ணியாச்சு. ரெசிபிஸ் எல்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிவிட்டு லைக் பண்ணுறீங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். புதுசாக இந்த வீடியோவை யாராவது பார்த்துட்ருக்கீங்களா? பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.